வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கேட்ஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோயிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் திருவாரூர் மாவட்டம் திருப்பாம்பரம் எனும் ஊரில் உள்ள அருள்மிகு சேஷபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோயிலை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள் பாலிக்கிறார். பிற கோவில்களில் இருப்பதைப் போல் ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் ஒரே சரீரமாகி ஈசனை நெஞ்சில் இருத்தி அருள் பெற்ற தலம் இது. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 122வது தேவார தலமாகும். இக்கோவிலில் மாலை 5 மணிக்கு மேல் பரிகார பூஜை கிடையாது. இக்கோவிலில் பிரம்மா, இந்திரன், பார்வதி, அகத்தியர், அக்னி, தட்சன், கங்காதேவி, சூரியன், சந்திரன், கோச்செங்கன் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர். ஜாதகத்தில் கால சர்பதோஷம் இருந்தால், 18 வருட ராகு தசா நடந்தால், 7 வருட கேது தசா நடந்தாலும், லக்னத்திற்கு 2இல் ராகுவோ கேதுவோ இருந்து லக்னத்திற்கு 8இல் கேதுவோ ராகுவோ இருந்தால், ராகு புக்தி கேது புக்தி நடந்தால், கலத்தர தோஷம், புத்திர தோஷம், இருபாலருக்கும் திருமண தடை இருந்தால், கனவில் அடிக்கடி பாம்பு வந்தால், தெரிந்தோ தெரியாமலோ பாம்பை கொன்றால், கடன் தொல்லைகள் இருந்தால் இத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்வது அவசியம். சிவனின் சாபத்தால் விஷத்தை இழந்த ஆதிசேஷன் இந்த தலத்தில் வழிபட்டு மீண்டும் விஷத்தை பெற்றதால் இங்கு வந்து வழிபடுவோருக்கு தாங்கள் இழந்ததை மீண்டும் பெறும் பாக்கியம் கிடைக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி ஆகிய நாட்களில் கோவிலில் பாம்பு நடமாட்டம் இருக்கும் என்று கூறுவர். இவைகள் அந்த நேரத்தில் இறைவனை வழிபடுவதாக ஐதீகம். இந்த கோவில் திருநாகேஸ்வரம், நாகூர், கீழ்பெரும்பள்ளம், காளகஸ்தி மற்றும் கும்பகோணம் நாகநாதர் கோவில் ஆகிய 5 தலங்களின் பெருமையை ஒருங்கே அமையப்பெற்ற தலமாகும். எனவே இத்தலம் சர்வதோஷ பரிகார தலம் என புராணங்கள் கூறுகின்றன. ஆதிசேஷனுக்கு இங்கு உற்சவர் விக்கிரகம் உள்ளது. பிற கோவிலில் இருப்பதைப் போல் ராகுவும் கேதுவும் தனியாக இல்லாமல் ஒரே சரீரமாகி ஈசனை நெஞ்சில் இருத்தி அருள் பெற்றார்கள். எனவே இத்தலத்து சிவனையும் அம்பாளையும் நினைத்து வழிபாடு செய்பவர்களுக்கு சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்பது நம்பிக்கை. இக்கோவிலின் தல வரலாறை பார்ப்போம். விநாயகர் கைலாயத்தில் தன் தந்தை சிவபெருமானை வணங்கிய போது அவர் கழுத்தில் இருந்த பாம்பு தன்னையும் விநாயகர் வழிபட்டதாக நினைத்து கர்வம் கொண்டது. இதனால் கோபம் கொண்ட சிவன் நாக இனம் முழுவதும் தன் சக்தியை இழக்க சாபமிட்டார். பின்னர் அஷ்டமகா நாகங்களும் ராகு கேதுவும் தங்கள் இனத்தில் ஒருவர் செய்த தவறுக்காக மற்றவர்களையும் தண்டிக்கலாகாது என்றும் தவறு செய்த பாம்பையும் மன்னிக்கும்படியும் சிவனை வேண்டினர். மகா சிவராத்திரி அன்று நாகங்களின் தலைவன் ஆதிசேஷன் தலைமையில் அனந்தன், வாசுகி, தக்ஷன், கார்கோடகன், சங்கபாலன், புலிகன், பத்மன், மகாபத்மன் ஆகிய நாகங்கள் திருப்பாம்பரம் வந்து வேண்டி சாப விமோச்சனம் பெறலாம் என சிவன் அருள்பாலித்தார். இது தவிர இன்னொரு வரலாறும் இத்தலத்திற்கு உண்டு. முன்னொரு காலத்தில் வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் தங்களில் யார் பலசாலி என்பதில் போட்டி ஏற்பட்டது. இதனால் வாயு பகவான் தன் வலிமையால் மலைகளை புரட்டி போட ஆதிசேஷன் தன் வலிமையால் அதனை தடுத்து நிறுத்தியது. இருவரும் சமபலம் கொண்டதால் கோபம் கொண்ட வாயு பகவான் உயிர்களுக்கு வழங்கும் பிராணவாயுவை தடுத்து நிறுத்தினார். இதனால் உயிரினங்கள் சோர்ந்தன. தேவர்களின் வேண்டுகோளின்படி ஆதிசேஷன் போரில் இருந்து ஒதுங்கியது. பின்னர் திருப்பாம்புரத்தில் வந்து சிவலிங்கத்திற்கு பூஜை செய்து மன்னிப்பு கேட்டது. இக்கோவிலின் மூலவர் சேஷபுரீஸ்வரர், பாம்புரேஸ்வரர், தாயார் பிரமராம்பிகை, வண்டு சேர் குழலி, தலவிருச்சம் வன்னி, தீர்த்தம் ஆதிசேஷ தீர்த்தம். புராண பெயர் சேஷபுரி, இப்போது இருக்கும் பெயர் திருப்பாம்புரம். கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 7 மணி முதல் 12:30 வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். இக்கோவில் கும்பகோணத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரம் காரைக்கால் செல்லும் வழியில் கற்கத்தியில் இறங்கி அங்கிருந்து தெற்கே 3 கிலோமீட்டர் தூரத்தில் திருப்பாம்புரம் உள்ளது. அருகில் உள்ள ரயில் நிலையம் மயிலாடுதுறை, அருகில் உள்ள விமான நிலையம் திருச்சி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.